சார் இப்ப நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. எப்பா நான் நடிகன் இல்லைப்பா, இப்ப யார் சார்? சொல்லுப்பா. நான் வந்து கூலிக்காரன்ப்பா. நான் தான் சொல்லிட்டு வரேன்ல, நடிகருக்கு முன்னாடியே போராட்டத்தில் இருக்கேன், மக்கள் பிரச்சனை எல்லாத்துலையும் நிற்கிறேன். நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கே உடன்பாடு இல்லை. ஏன்னா என்னென்ன நடிகனா நினைக்கல, அதுக்காக விஜய் ஆரம்பிக்க வேணான்னெல்லாம் சொல்லலை. மலையாளத்தில் இருக்கிறது ஒரு நோக்கு, இங்கே நடக்கிறது ஒரு நோக்கு. இப்போ 70 வருஷமா 80 வருஷமா பிரச்சனைகள் அப்படி தானே இருக்கு. இந்த நொடி வரைக்கும் பாருங்க, கிட்னியை விற்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க, கடன் அடைக்கிறாங்க. புளியா மரத்தடியில் மிகப்பெரிய போராளி, அதாவது வஞ்சிக்கப்பட்டவங்க, கொடுமைக்கு உள்ளானவங்க, குடும்பத்தவே அழைச்சவங்க, ஊரவே நாசமாக்கின குடும்பம் இன்னைக்கும் புளியா மரத்தடியில் அந்த அம்மா பார்வதி அம்மா படுத்து கிடக்கு. காப்பாற்ற மாட்டீங்களா? நீங்களாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா? நாங்கள் தான் பேசணுமா? ஸோ இதற்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. நாங்கள் ஜனநாயகத்தில் நாங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக டெல்லிக்கு போய் டெல்லியை தமிழர்கள் மூலம் ஆள வைப்போம். அது பெரியார் கொள்கைகளை சத்தியமாக நிச்சயமாக அண்ணாயிசம்னு கண்டுபிடிச்சது ஒரே எம்ஜிஆர் பாராட்டுறேன். சரி, அவர் சொன்ன ஒரு அண்ணாயிசத்தை கண்டுபிடிச்சு அவரோட ஆற்றலை சரியாக ஒரே வார்த்தையில் சொன்னவர் எம்ஜிஆர். ஒன்றும் இல்லை, இவங்க கொண்டு சென்றிருந்தா இப்போ நிறைய புரட்சியாளர்களை உருவாக்கியிருக்கலாம், அங்கே மக்கள் எல்லாம் சீர்திருத்திருக்கலாம். அதை நான் அந்த ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.